ஹலோ சஞ்சய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பரவேஷ் சொல்லுங்க. நல்லா எ- இருக்கேன். என்ன வியூவர்ஸ் கதை? எல்லாம் எப்படி எப்படி இருக்கீங்க? போகுது? வியூவர்ஸ் எல்லாம் நல்லா எப்படி இருக்கேன். இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே. என்ன நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்ச் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா vs இங்கிலாந்து WTC 2027க்கான சைக்கிளா 2027க்கான சைக்கிள் ரிவ்யூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் பல ஹெட்டிங்லி ரெக்கார்டு லீட்ஸ். வந்துட்டு போல இருக்கு இந்த மேட்ச்ல. பல ரெக்கார்டு, ஏகப்பட்ட ரெக்கார்டு. இந்தியாவுக்கு ரொம்ப பாதகமா தான் இருக்கு, ஒன்றும் சாதகமா இல்லையே. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு மேட்ச்ல? ஃபர்ஸ்ட் டே வந்து ஜெய்ஸ்வால் நல்லா ஆடினாரு. ஃபர்ஸ்ட் டே ஒரு நல்ல டாஸ் வின் பண்ணி அவங்க பவுலிங் கொடுத்தோடனே எனக்கு ஒரு இதா இருந்துச்சு, கொஞ்சம் இதா தான் ஏன் இருந்துச்சு. கொஞ்சம் என்ன இங்கிலாந்து இந்த பவுலிங் வச்சுட்டு எப்படி ஆஷிஷ் போக போறாங்கன்னு நினைச்சிருப்பேன். அதுவும் ஒரு மைக்கேல் வாகனம் ப்ரோலாம் என்ன சொல்றாருன்னா, இது ஆஷஸுக்கான ஒரு ட்ரையல், இது என்ன ட்ரையல் வார்ம் அப். மேட்ச், வார்ம் அப் மேட்ச். நானும் வந்து இது பிரைடனு இவங்கெல்லாம் போட்டோன்னே என்னடா இது இப்படி போடுறாங்க வந்து அப்படின்னு நினைச்சா கிராஸ் எல்லாம் இருக்கு. என்ன எதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இங்கிலாந்து கிட்ட இருந்து. அப்புறம் கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல. ஓகே, என்னதான் 2 விக்கெட் இந்தியாவுக்கு போயிருந்தாலும் நல்ல ஸ்டார்ட் தான். 92க்கு போனா 2 விக்கெட் இல்ல, போயிருந்துச்சு ஃபர்ஸ்ட் செஷன்ல. நல்ல ஸ்டார்ட் தான் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு. கில்லுமே நல்லா தான் ஆடினாரு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை கில்லு இவ்வளவு நல்லா விளையாடும். கில் நல்ல ஒரு கேப்டன்ஸ்னாக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்பான்சிபிளா ஆடினாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. கூட பண்ட் பண்ட்டுமே வைஸ் சூப்பரா விளையாண்டாரு. கேப்டனுமே எக்ஸ்ட்ரானரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இல்லாம சம்மர் அதுக்கப்புறம் ஸ்லாட்லாம் கொடுத்தாரு செலிப்ரேஷன். இவரு ஸ்டூபிட்னு சொன்னதை சூப்பர் சூப்பர்னு சொன்னாரு சுனில் கவாஸ்கர் கமெண்ட்ல இருந்துட்டு. ஆனா அதுக்கப்புறம் லோயடா கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னா சொல்லுங்க. பண்ட்டுக்கு அப்புறம் யாருமே ஒழுங்கா பண்ணல. இவரு யாரு, கருணாயருமே ஜடேஜா. ஒன்றும் பண்ணல. ஜடேஜா நல்லா ஒன்றும் பண்ணல. டைலண்டர் நாலு நாலு பேருமே ஒன்றும் பெருசா ரன் அடிக்கல. ஆனா அங்கிட்டு பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணாரு. பென் ஸ்டோக்ஸ் ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தாரு. பிரைடன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ஒண்ணும் இல்ல நானே போடுறேன்ட்டு அவரே சான்ஸ் அவரு எடுத்தாரு. ட்ரை பண்ணி விக்கெட்டும் எடுத்தாரு. இல்லாட்டி மேட்ச் எங்கே போயிருக்கும். அபோ 600 அந்த மாதிரி கூட நான் கூட சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரிதான் போகும்னு நினைச்சேன். ஆனா ரெண்டாவது நாள் நல்ல கம்பேக் ஸ்டோக்ஸ் அண்ட் கம்பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்குமே நல்லா பண்ணிருந்தாங்க. பேட்டிங்கு நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்றப்ப செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப என்ன சொல்றது, டாமினேட். சாலிடான இன்னிங்ஸா இருந்தது. டாமினேட் இன்னிங்ஸா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்பெல் போட்டாரு. சப்போர்ட் ஃபீல்டர் சைட்ல இருந்தும் பெருசா சப்போர்ட் இல்ல. ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காதவங்க எல்லாம் இங்கிலாந்துல அடிச்சாங்க. பென் டக்கட்டு, ப்ரூக்கு அடிச்சாரு. ஆனா ஒலிவர் நம்ம 100 எதிர்பார்க்கறது அடிச்சாரு. ஸ்டோக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் இதாதான் விளையாண்டாங்க. பெருசா அவங்க பிக் நேம் கிட்ட இருந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் வரல. ஆனா அப்படி இருந்துமே 6 ரன் தானே ட்ரையல் பண்ணணும். 6 ரன் இந்தியா இல்ல, லீட் ஆனா எடுத்தாங்க. நிறைய கேட்சஸ் டிராப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவர் பேட்டை தொடாம நீ கேட்ச் ஒழுங்கா பிடிக்கிற வரைக்கும் உனக்கு கேட்ச் ப்ராக்டிஸ் தான், அடுத்த மேட்ச் வரைக்கும் அப்படின்னு கொடுக்குறோம். பேட்டிங் எந்த குறையும் சொல்ல முடியாது. 2 இன்னிங்ஸுமே ஓகே. ரெண்டாவது இன்னிங்ஸ் ஒரு இன்னிங்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு, செஞ்சுரி. ஒரு நல்ல நாக் ஆடினாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால். பேட்டிங்கை பொறுத்தளவுல பெருசா இது சொல்ல முடியாது. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு 2 இன்னிங்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம். பேட்டிங் நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்தியாட்ட, தான் எனக்கு தோணுது. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடா தான் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ரிவ்யூ எல்லாம் கேப்டன்சி கொஞ்சம் பூரா தான் எடுக்கிறாரு. யாரு? அதுவும் நம்ம கில். யா, யா, யா. 6 அன்சக்சஸ்ஃபுல், 6 சக்சஸ்ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிருக்கேன். யாரு அன்சக்சஸ்ஃபுல் டிஆர்எஸ் வேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏ, கொஞ்சம் போதான். கொஞ்சம் பவுலர்ட்ட ஒண்ணுமே இப்ப அவர் பேசின மாதிரியே நான் பார்க்கவே இல்லை ஒரு இதுல கூட. சும்மா பால கொடுத்துட்டு போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலதான் இருக்கு. ஒரு கம்யூனிகேஷன் இல்ல, ஒரு இது இல்ல. பவுலர் ரொட்டேட் பண்ணி 90 ஓவரை போட்டு முடிச்சா சரி, மேட்சை கடத்தினா சரி அப்படிங்கிற மாதிரி போட்டாரு.
இந்தியா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டாங்க லாஸ்ட் 5th டேக்கு. ஃபிஃப்த் டே ஜடேஜாக்கு வந்து ஓவர் கொடுத்து ஓவரை ஓட்டலாங்கிற அந்த டிராக்கு மைண்ட் செட்டுக்கு தான் போயிட்டாங்க தவிர வின் பண்ணணுங்கிற ஒரு ஒரு வின் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல ஆடல. செகண்ட் இன்னிங்ஸுமே இந்தியா வந்து நல்லா பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. KL ராகுல் நல்ல ஒரு 100, அடுத்து பண்ட் ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே 100 அடிச்சிட்டாரு. நம்ம வந்து இந்தியா வந்து 4th டே வந்து ஃபுல்லா ஆடிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் போட்டிருக்கோம். இந்தியா வந்து 4th டேலயே இயர்லி ஆல் அவுட் ஆயிருமோன்னு நான்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் KL ராகுலும் பண்டும் சேர்ந்து தானே நல்லா ஒரு கம்பேக் கொடுத்தாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் ஆனா இங்கிலாந்து வந்து ஹோம் கண்டிஷனா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லணும். இது வந்து இங்கிலாந்து வந்து பியூர் பஸ் பால் கிளாஸை காமிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து கிராஸையே பார்த்துட்டாங்களே தவிர பவுன்ஸை பார்க்கல. பவுன்ஸ் வந்து ஆணிச்சு, அப்பக்கப்ப ஆணிச்சு. பட் 1-2 பால் அந்த ஸ்ட்ரீம்ல பிச் ஆனது மட்டும் நல்லா பவுன்ஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். கிராக்குமே வரும். நாங்க 5th டேல கிராக் ஆகும் பிச் அப்படின்னாங்க. கிராக் எல்லாம் அவ்வளவு பெருசா கடைசியில பார்த்தா இந்தியா தான் ஒரு ஸ்பின்னரை வச்சு ஆடி இருக்காங்க. அவங்ககிட்ட 2 பேரை வச்சு விளாங்க. ரூட்டும் பஷீரும் போட்டிருக்காரு. நம்ம சைடு ஒரே ஒரு பிரைமரி ஸ்பின்னர் மட்டும் தான், ஜடேஜா மட்டும் தான் இருந்திருக்காரு. மேபி குல்தீப் அவங்க மாதிரி யாரும் கொண்டு வந்திருந்தா ஒரு சான்ஸ் எடுத்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கூட நிறைய சொன்ன சிராஜ், கில்லு, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுண்டு. சிராஜ் வந்து நான் நல்லா போடுறேன் நல்லாதான் போடுறாரு. சிராஜ் இல்ல பிரசித் கிருஷ்ணா யாராவது ஒரு ஆள் இது பண்ணிட்டு இன்னொரு ஸ்பின்னருக்கு போலாமா அப்படின்னு நீ சொன்ன. அது மாதிரி ஒரு ஸ்பின்னருக்கு போயிருந்தா நல்ல ஒரு ஆப்ஷன். ஷர்துல் தாக்கூருமே அந்த அளவு கன்வீனியன்ஸா ஓவர் கொடுக்கல. அவர் ஒரு விக்கெட் டேக்கர் போலரு. ரன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 35வது ஓவரோ 39 30 ஓவர் கழிச்சு தான் அவர் வராது. ஒரு ஒரு பவுலர் ஸ்விங் பண்ணுவாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டெஸ்ட் மேட்ச்ல. பிரசித் கிருஷ்ணாவோட எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு டெஸ்ட் மேட்ச்ல. அவர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி அதெல்லாம ரஞ்சி டிராஃபி அதெல்லாம் எவ்வளவு மேட்ச் ஒரு விளையாண்டுருக்காரு. ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, சனாமா கண்ட்ரில எல்லாத்துலயுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ரன்னு நீ வந்து T20 மாதிரி நீ ரன்னு போகுதுன்னு நீ ஓவரை கட் பண்ண முடியாது. ரன்னு போனாலும் விக்கெட் தான் நீ எடுக்க பார்க்கணும். அப்படி இருக்க ஷர்துல் தாக்கூருக்கு ஒரு நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஓவர் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஷர்துல் தாக்கூர் எடுக்காம வேற யாரும் ஒரு பிரைமரி பவுலரா போயிருக்கலாமா, ஒரு பவுலர் மட்டும் பண்ற மாதிரி பவுலிங் ஆப்ஷனுக்கு போயிருக்கலாமா? இல்ல பவுலிங் வந்து இந்தியாட்ட டூ மச்சா தான் இருந்துச்சு. சிராஜ், பிரஷித், ஷர்துல், பும்ரா 4 ஃபேஸ் பவுலர் இருக்குல்ல, போதும் தான் எனக்கு. இன்னும் நீ 5th பவுலர் எடுத்துட்டு போவியா? பட் ஒன்னும் டைலண்டர் ஒன்னும் பண்ணலையே, பெருசா பண்ணலையே. இப்ப குல்தீப் எல்லாம் நிப்பாரு, எப்பயாவது ஒரு 20 ரன்ஸ் ஆடுவாரு. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கலாம் தவிர எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா இந்த பேட்டிங் நம்ப முடியாது இல்ல. பேட்டிங்கும் ஓகே தான் இப்போதைக்கு. ஒரு கான்பிடென்ட் இருக்கு பேட்டிங்கை பொறுத்த அளவுல. ஒரு ஆள் அடிக்காட்டி கூட ஒரு ஆள் நின்று அடிச்சிருவாங்களோன்னு தோணுது. இப்ப வந்து பண்ட் வந்து அவரோட இன்னிங்ஸ் ஆடல. ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு டிஃபென்சிவா அதாட்டம் நான் ஆடி பார்த்தது இல்லை. ஒரு அட்டாக்கிங் தான் ஆடி இருக்கேன். ஒரு 50 ரன் வரைக்கும் ரொம்ப டிஃபென்சிவா ஆடினாரு. நிறைய சான்சஸ் ஆனிச்சு. என்ன ஒரு அவருக்குள்ளேயே ப்ரெஷர் ஆயிட்டு மைக்ல எல்லாம் சொன்னாரு, ஏன் அப்படி பண்றேன்னா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா ஆடு அப்படின்னு அவருக்கே சொல்லிக்கிட்டாரு மைக் ஸ்டம்ஸ்ல. அது வந்து தினேஷ் கார்த்தி கூட இது கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கு நேச்சரான இன்னிங்ஸ் அவர் அடாப்ட் பண்ணி ப்ளே பண்ணிருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நின்று கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு 400+ கடைசி நாள் ஒரு டார்கெட்டா கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு 90. சிக்னேச்சர் ஷாட் தான் அது. அந்த ஸ்கொயர் கிட்ட அவர் நல்லா விளையாடுவாரு. ஒயிட் பால்ல நல்லா விளையாடுவாரு. ஒயிட் பால்ல கொஞ்சம் ஒழுங்கா படல பேட்ல. என்ன இந்தியா என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் மேட்ச் அது அடுத்த வீடியோல அனலைசிஸ்ல போடுவோம். இப்ப பும்ரா ஒரு 5 எடுத்திருக்காரு. நல்ல ஒரு 5. செகண்ட் இன்னிங்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்த்தோம். செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு பும்ரா கிட்ட. பெருசா அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கலாம் யாராவது. சப்போர்ட் பவுலிங் சைட்ல இருந்தும் பண்ணல, ஃபீல்டிங் சைட்ல இருந்தும் பண்ணல. தேவையில்லாம ஓவர் த்ரோ
ஜடேஜாவே கருண் உங்களுக்கு நாயர். கேட்ச் விடுறாரு, ஒரு பெஸ்ட் ஃபீல்டர் இந்தியால. இந்தியாலன்னு சொல்ல முடியாது, ஒரு வேர்ல்ட்லயே ஒரு நல்ல ஃபீல்டர்னு சொல்லலாம். டாப் 2 டாப் அவரே 3ல நிறைய வருவாரு. கேட்ச் டிராப் பண்ணாரு. ம். அப்படிங்கல ரொம்ப இதாதான் இருந்துச்சு. கடைசியில ஜடேஜாவுக்குமே பேட்டிங்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சப்போர்ட் இல்ல தானே, ஒரு ஒரு சைடா நின்னாரு. அப்போ ஆப்போசிட்ல வரவங்க அவுட் ஆயிட்டே போயிருந்தாங்க. சொன்ன மாதிரி அதான் குல்தீப் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வேற, நல்லா ம். நிப்பாரு. நல்ல பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது, ஒரு ஒரு நல்ல ஒரு கட்டைய ஒரு போட்டு டாட் எப்படி வச்சு சொல்றது, அந்த ஆடுவாரு. ஸ்டார்க் மாதிரி நீங்க சொல்லலாம். ஸ்டார்க் மாதிரி இப்ப WTC ஃபைனல்ல நின்று அடிச்ச மாதிரி அந்த நின்றுருக்கலாம். நாதன் லியோன்லாம் விளையாடுவார்ல, அது மாதிரி நீங்க. ஓகே. ம். லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் நிறைய, அவரும் வந்து இந்த ஸ்கொயர் கட்லாம் நிறைய விளையாடுவார். ஆமா, நல்ல டாட் வைப்பாரு, கொஞ்சம் கன்வீனியன்ஸா டாட் வைப்பாரு. அதனால அந்த மாதிரி கான்பிடென்டான போயிருந்தாங்க. பேட்டிங். இப்ப இங்கிலாந்து நல்லா விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும். நல்ல ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் இங்கிலாந்து டே இல்லைன்னு சொல்லணும். மற்ற நாள் எல்லாமே இங்கிலாந்து கொஞ்சம் நல்ல கான்ட்ரிபியூஷன் தான், ஓவர் 100 தான் இருந்திருக்காங்க. ஜோஸ்டாங்க் அவங்க அவரும் நல்லா போட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க சைட்ல இருந்து பவுலிங் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்தது. ம். ஃபிஃப்த் டே ஃபுல் டாமினன்ஸ் இங்கிலாந்து. பேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் தான் சொல்லுவேன். இந்தியாவும் சரி அவங்களும் சரி, அவங்களும் நல்லா தான் விளையாண்டாங்க. ப்ரூக்கு எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க. கிராலியும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாண்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 99ல அவுட் ஆயிருவாரு யாரு, ப்ரூக்கு. ப்ரூக் செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே கிராலி, இவரு டக்கெட் ஒரு 147, 98ல ஒரு கேட்ச் விடுவான் ஜெய்ஸ்வால். அது எதுவும் இது பண்ணியிருந்தா ஒரு 30-40 ரன் கடைசியில கொஞ்சம் ப்ரெஷரா இருந்திருக்கும், 5 விக்கெட் இருக்கு. ஆனாலுமே இந்தியா கொஞ்சம் ப்ரெஷர் போடல. கன்வீனியன்ஸ், ப்ரெஷர் போடல, கொஞ்சம் டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல ஆடிட்டாங்க. செகண்ட் செஷன், ஃபர்ஸ்ட் செஷன் பும்ரா ஸ்பெல் முடிஞ்சோடனே கொஞ்சம் தோணுச்சு இதாட்டம். ஒரு எத்தனை, ஒரு 10 ஓவர் ஸ்பெல் போட்டாங்களா ஃபிஃப்த் டேல, ஒரு சிராஜும் பும்ராவும் கொஞ்சம் ரன் 20 ரன் அதாட்டம். 13-14 போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. 20 ரன் தான் வந்திருக்கும். அப்புறம் பிரஷித்தும் ஷர்துலும் அடுத்த ஸ்பெல்லுக்கு வந்தோடனே ரன் ரேட்டு கட கடன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரஷீத் டக்குனு வந்து நார்மலா பவுன்சர் தான் அவர் போடுவாரு. ஆனா இந்த பிச்சில் கொஞ்சம் தள்ளி இந்த லென்த்ல போட்டிருக்கலாம் கொஞ்சம். கொஞ்சம் நல்லா குட் லென்த்ல போட்டு அவர் ரொம்ப ஷார்ட்டா போட எல்லாரும் அடிச்சுட்டாங்க போட்டு. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒரு என்ன சொல்றது, ஸ்டெப் டு ஸ்டெப் கொஞ்சம் மெயின்டைன் போடல. கொஞ்சம் இல்லாம தான் போயிட்டு. நிறைய கேட்ச் ட்ராப் தான் மோஸ்ட்லி மேட்ச் இப்படி ஆயிட்டு. கேட்சஸ் வித் மேட்சஸ், ஒரு குரூஷியலான மேட்ச், ஒரு இன்டர்நேஷனல் சான்ஸ்ல ஆடும் போது இது மாதிரி கேட்ச் எல்லாம் டிராப் பண்ணக்கூடாது. புது டீம் தான், கொஞ்சம் கத்துக்கிட்டு வரணும். கேட்சஸ் எனக்கு எல்லாம் WTC பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மேட்ச். இன்எக்ஸ்பீரியன்ஸ் கம்பைனா இருக்காங்க. நிறைய கம்பேக் வருமா? கடைசி 9 டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் மட்டும்தான். ஜெயிச்சிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு பும்ரா கேப்டன்சின்னு நினைக்கிறேன். பும்ரா கேப்டன்சி, BGT ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியாவோட. Yeah. அது இல்லாம பங்களாதேஷே 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க கடைசி 10 மேட்ச்ல. ஒரு அன்ரியல் டவுன்ஃபால் ஃபார் இந்தியா டெஸ்ட். ஒரு பியூர் டாமினன்ஸா இருந்துச்சு கோலி கேப்டன்சி, ரோஹித் கேப்டன்சிக்கு எல்லாம். இப்ப அப்படியே ரொம்ப டவுன்ஃபால் ஆயிட்டு. வரேன். ஓகே. விராட் ரோஹித் போன பிறகு அந்த டாமினன்ஸ் இல்ல, ஜிஜி வந்த பிறகு அது குறைஞ்சிட்டு. ரொம்ப சுத்தர டவுன்ஃபால் ஆயிட்டு இந்தியாவுக்கு. ஒரு கடைசியா ஒரு ஜிஜி ஒரு 9 மேட்சா இது பண்ணதுல கடும் டவுன்ஃபால். இப்போ டெஸ்ட் மேட்ச்ல ஒரு பிரைம்ல இருந்துச்சு இந்தியா, இப்போ வந்து கடும் கோலுக்கு போயிட்டு. T20 நல்லா இருக்கு. T20 அது டிஃபரெண்ட் ஃபார்மேட். அவரு ஒரு மேட்ச் கூட தோக்கல தானே T20ல கோச்சா இருக்கு. ஸ்கைனால நல்லா பண்ணாரு. ஸ்கை நல்லா அருமையான கேப்டன்சி, T20 கேப்டன்சி நல்லா பண்றாரு. டிராவிட்டே பரவாயில்லைங்கிற மாதிரி. டிராவிட் ஈவன் பெட்டர். ஆனா டெஸ்ட் மேட்ச்னு பார்த்தா ரவி சாஸ்திரி அண்ட் விராட் கோலி தான். அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. ODI நல்லா தான் இருந்துச்சு. ODI 3 ஃபார்மேட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. டிராஃபி தான் இருந்துச்சுங்க தவிர எப்படி ஓகே. இது பேடிஎம் சீரீஸ், ராயல் ஸ்டேஜ் எல்லாம் வந்து நினைக்கிறோம். சீரீஸ் எல்லாம் வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. வயலேட்டர் சீரீஸ் எல்லாம் நம்ம வாங்கிடலாம்.
என்ன கடைசி ஃபினிஷிங் என்ன? பினிஷிங் எப்படி முடிக்கிறது? முச்சிடலாமா? இந்தியா நிறைய கம்பேக் ரொம்ப டைம் இருக்கு. கம்பேக்லாம் இல்ல, கொஞ்சம் சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரிவியூல நல்லா டீப்பா பேசுவோம். பட் ஒரு சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல டீம் தான். மிஸ்ஃபீல்டிங், கேட்ச் ட்ராப் எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணி நல்லா பண்ணா அடுத்த மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டாட் சொல்லுது, பிர்மிங்ஹாம்ல நடந்த 8 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சதுல ஒன்னே ஒன்னு 77ல ஏதோ டிரா ஆயிருக்கும். அதாவது நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்தேன். நெக்ஸ்ட் ப்ரிவியூல இன்னும் டீட்டெயிலா இந்தியா என்ன பண்ணணும் பேசுவோம். இன்னொன்னு பேர்மிங்ஹாம்ல லாஸ்ட் 4 மேட்ச்ல இல்ல 5-6 இயர்ஸா சேசிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேசிங் டீம் செகண்ட் பேட்டிங் யார் பவுலிங் எடுக்கிறாளோ பேர்மிங்ஹாம்ல ரூட் ஒரு 80 ரன் அடிச்சுட்டா அந்த கிரவுண்ட்ல மட்டும் ஒரு 1000 ரன் கிராஸ் பண்ண போறாரு. அதுக்கு பின்னாடி யாருமே இப்போ கரண்ட் கிரிக்கெட்டர் யாருமே இல்லை. அது பின்னாடி இருக்காரு பேரிஸ்டோ மட்டும் இருக்காரு. என்ன பெர்மிங்ஹாம் என்ன எட்காப்ஸ்டம் நல்ல அருமையான ஸ்டேடியம். நம்ம இவரு ராத்வைட் ஒரு இன்னிங்ஸ் ஞாபகம் இருக்கு 2019ல வந்து கடைசி ஓவர்ல 6 ரன்ல 5 ரன்லயே போய் தோத்துருவார் நியூசிலாண்டோட. சார்லஸ் பேட்ரைட். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மேட்ச் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க ஹாட் ஸ்டார்லயும் சரி, இதுலயும் சரி டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இப்ப வச்சு பார்த்தது சரியான மாதிரி ரொம்ப இதா இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, டொமஸ்டிக் கிரிக்கெட் பார்த்துட்டு அதுல பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இது அந்த 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 சீரீஸ் நடக்கும்போது இது நடக்கும், வார்ம் அப் மேட்ச் நடக்கும். அப்ப வந்து 400 ரன் அடிப்பாங்க வார்ம் அப் மேட்ச்ல நியூசிலாண்டோட. வார்ம் அப்லாம் நல்லா விளையாண்டுருப்பாங்க. கெயிலாம் 100 அடிப்பாரு, 100-150 ரன் அடிப்பாப்புல. இதுலயும் 7 விக்கெட்டு கடகடன்னு விழுந்துரும் ஒழுங்கா விளையாடாம. பிராத்வேட் நின்று கடைசி வரைக்கும் கொண்டு போயிருவாங்க. போல்ட் கடைசியா கேட்ச் விடுச்சு. இந்தியாவும் ஒரு வார்ம் அப் 2 மேட்ச் ஆடுவாங்க. ஒன்னு பங்களாதேஷோட ஆடுவாங்க, ஒன்னு ஆஸ்திரேலியாவோட ஆடுவாங்க. ஆஸ்திரேலியாவோட ஞாபகம் இருக்கு. இங்கிலாந்து வந்து டிசர்வா? இங்கிலாந்து ஒரு நல்ல வின்னு, நல்ல பஸ் பால் ஆடி ஜெயிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1-0 லீட் எடுத்துட்டாங்க இங்கிலாந்து. இன்னும் 4 மேட்ச் இருக்கு. என்ன பேஸோட காம்போ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டோக்ஸ் பஸ் பால் காம்போ சூப்பரான ஒரு வந்து இங்கிலாந்துக்கு பதிலாக வேற எந்த டீம் விளையாண்டுருந்தாலும் டிரா தான் நடந்திருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப ஃபாஸ்டா பேட்டிங் பண்ணதுனாலதான் சீக்கிரம் மேட்ச் கன்க்ளூஷன் வந்துச்சு. இல்லாட்டி கண்டிப்பா டிரா தான். எங்க பவர் பிளே ஃபர்ஸ்ட் 10-20 ஓவர் முடிஞ்சோடனே டே 5ல அப்புறம் நல்லா 6 ரன் per ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்தாங்க டிராலியும் டக்கட்டும். 5th டேல ஒரு 15 ஓவர் 20 ஓவர் வரைக்கும் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்புறம் ஷர்துல் தாக்கூரும் பிரசித் கிருஷ்ணா வந்தோன்னா அப்புறம் ஸ்ட்ரைக் ரேட், ரன் ரேட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரஷித் தான் ரொம்ப அடிச்சிட்டாங்க போட்டு. முதல் இன்னிங்ஸ்ல 18 ஓவர்லயே 120 ரன் கொடுத்துட்டாரு. 5 செஞ்சுரியை விட்டு பாக்காதீங்க, பவுலர் கொடுத்த 2 செஞ்சுரியை பாரு கேக்குறாங்க. பயங்கர அடி வாங்கிட்டாங்க இந்தியா. அடி வாங்கினதுல திருப்பி கம்பேக் கொடுக்குமா? கண்டிப்பா கம்பேக் இருக்கு. ஆனா நிறைய அந்த கையில எண்ணெயை தடவிட்டு விளாடுறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஓகே, யாரு ஜெய்ஸ்வால சொல்றீங்களா? எல்லாரும். ஆனா என்னன்னா ஜெய்ஸ்வால் அப்படின்னா எல்லா பாலுமே வந்து கேட்சுக்கு வரும்ட்டு அவர் நிக்கணும். அவர் அப்படி நிக்கவே இல்லை.
எங்க அவருதான் 5 கேட்ச் விட்டு டான்ஸ் ஆடுறாரு crowd-ஓட. சில்லிங் பண்றாரு. இப்போ ஜடேஜாவை கட்டி விடும் போது அவர் என்ன கேக்குது? ஒரு கேட்ச் விடலாம்யா, வர்ற கேட்ச் எல்லாத்தையும் விட்டீங்கன்னா அப்புறம் பவுலர் என்ன பண்ணும்? அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா கம்பேக் கொடுப்போம் நம்புவோம். இந்தியா கம்பேக் கொடுப்பாங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல ஒரு ரிவ்யூவா ஒரு வீடியோ போடுவோம். இத்துடன் இதோட இந்த வீடியோவை நிறைவோட முடித்துக்குவோம். முடிச்சுக்கலாம். இதோட உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்லையும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் அடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, பெல் அடிங்க. உங்களுக்கு எந்தெந்த மேட்ச் பிடிச்சி ரிவ்யூ பண்ணணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க, நாங்க அதை ரிவ்யூ பண்றோம். பழைய மேட்சா இருந்தாலும் பரவாயில்ல. பழைய மேட்சா தான் பரவாயில்ல. இப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா ஒரு அருமையான பிரைட்டன்ல ஒரு மேட்ச், பிரைட்டன் டவுனா அங்க ஒரு நல்ல ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. சமர் ஜோசப் நல்லா ஒரு பவுலிங் 5 எடுத்திருக்காப்ல. அதை பத்தி பேசுறதுனாலும் பேசுவாங்க. நம்ம எல்லா கைவசம் இருக்கு, பேசலாம். இந்தியாவோட அவங்க நல்லா வந்து போடுறாங்க. அந்த மேட்ச் வச்சு நல்லா சுவாரஸ்யமா இருக்கு.